தராவி தொழுகும் நேரத்தையும் தராவி தொழுகும் முறையையும் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த மாதத்தில் ரமலான் மாதத்தில் பிறை தெரிந்த அன்றிலிருந்து பெருநாள் பிறை தெரியும் வரை நம்ம தராவி தொழுவது அவசியமாகும். தராவி தொழுகையோட நேரம் எப்போனா இசாவிற்கு பிறகிலிருந்து சுபுஹ் வரைக்கும் தொழுகலாம். மேலும் தராவி தொழுகைக்கு பிறகே வித்ரு தொழுவது நல்லதாகும். அப்படி யாராவது வித்ரு தொழுகையை தராவி தொழுகைக்கு முன்பே தொழுதாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். தராவி தொழுகும் முறையை பற்றி பார்க்கலாம். இசாவுடைய ஃபர்லு சுன்னத் தொழுத பிறகு 2 ரக்காயத்தாக 10 சலாம் கொண்டு 20 ரக்காயத்துகள் தொழ வேண்டும். மேலும் 4 ரக்காயத்துக்கு ஒரு தடவை இளைப்பாற வேண்டும். இதற்கு தர்பீஹா என்று கூறப்படும். தர்பீஹாவுடைய பொருள் இளைப்பாறுதல். மேலும் இந்த தர்பீஹாவில் திக்ரு துஹா போன்ற ஈடுபாடுகளில் நல்லதாகும். தராவி தொழுகையில் ஒரு தடவை குர்ஆனை கத்தம் செய்வது சுன்னத்தாகும். அதைவிட அதிகமாக ஓதுவது முஸ்தஹப்பாகும். தராவியுடைய 20 ரக்காயத்துகளில் சோம்பல் செய்வது பெரும் துர்பாக்கியமாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரமலான் இரவுகளில் வணக்க வழிபாடுகளில் தனித்தனி கவனம் செலுத்தி வரான். எனவே இந்த தராவி தொழுகை 20 ரக்காயத்தை நம்ம சோம்பல் இல்லாமல் தொழுவது மிக அவசியமாகும்.